ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய பேர் சங்கர் பாண்டியராஜ். நான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் ஆல் இண்டியா ரேங்க் வந்து 807 எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோட 8வது அட்டம்ப்ட்டு. ஸோ 3வது யூபிஎஸ்சி மெயின்ஸு ஃபஸ்ட் இன்டர்வியூ. ஸோ அந்த அட்டம்ப்ட்டு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா, நான் யூபிஎஸ்சியில் முழுக்க மெயின்ஸு முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதினேன். அப்புறம் நேர்முக தேர்வு, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தமிழில் கொடுத்தோம். ஸோ தமிழ் மீடியத்தில் கொடுத்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எப்படியெல்லாம் படித்தோன்றதை சொல்கிறதுக்கு, அதுக்கான ஒரு எப்படி நம்ம படித்தோம், எப்படி நம்ம வந்து அந்த அந்த பயணத்தை தொடங்கணுன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கொஞ்சம் வரலாற்றுக்களை கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிராமத்தில், அதாவது ரெட்டியப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் அருப்புக்கோட்டை தாலுக்காவில் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிறந்து வளர்ந்தோம். ஸோ அந்த இடத்துல வளரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட்டியப்பட்டியில் வந்து ஸ்கூலில், அங்கே தான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நம்ம வந்து ஸ்கூல் முடித்தோம். அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து 12th முடித்தோம். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபிஎஸ்சி பற்றியான ஒரு விவரம் கிடையாது. அப்பா அம்மா 2 பேருமே டெய்லர் வேலை தான் பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சினா என்ன, யூபிஎஸ்சினா என்னன்னு யாருக்குமே தெரியாது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். ஐஏஎஸ் கலெக்டர் எக்ஸாம்லலாம் பெரிய கலெக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான், ஒரு பழமொழியாக மட்டும்தான் நம்ம ஊரில் இருந்துச்சே தவிர்த்து ஐஏஎஸ் பற்றியெல்லாம் பெரிய ஒரு விவரம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம ஆரம்பித்தோம் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி இது 12th முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஒரு டிகிரி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கோயம்புத்தூரில் நேரு காலேஜில் போயிட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோம். ஆனால் அதுவும் முழுசாக முடிக்க முடியல. வருவாய் பற்றாக்குறை, வருமானம் இல்லை, அம்மாவால் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் லோன் போட்டிருந்தோம், அதுவும் எங்களால் கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த வருமானத்தை கொடுக்க முடியாதனால அதை ட்ராப் அவுட் அந்த இடத்துல பண்ணிவிட்டு, காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சரி டிகிரி வேணும்ல, நம்ம டிகிரி இல்லாமல் என்ன இந்த காலத்தில் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ டிகிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தொலைதூர கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அழகப்பா யூனிவர்சிட்டியில் போட்டு நம்ம வந்து இதை படித்தோம். ஒரு டிகிரி வந்து கையில் வாங்கினோம். சரி, ஓகே, டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 40% லெவலில் தான் கிளியர் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணோம், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மக்கள் சேவை பண்ணுறதுல ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம். ஸோ எங்கள் ஃபேமிலியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே மக்கள் சேவை பண்ணுறது, பொது சேவை பண்ணுறதுனா ரொம்ப பிடிச்ச ஒரு தொழிலாகவே நாங்கள் அதை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்வமான எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் மட்டும். ஸோ அதனால் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில என்ஜிஓவோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிறையா பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளரை நம்ம சிம்மக்கல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கரியில் இருந்து அங்கே ரெஸ்கியூ பண்ணோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது மிகப்பெரிய ஊக்கமாக இருந்துச்சு. நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் அடிக்கடி ஃபோட்டோவோடு வரும்போது மிகப்பெரிய ஊக்கமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றத நமக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த தகவல் படி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பரேஷனில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே இறங்குறோம், சரிங்களா. ஆனால் நம்மளோட பேக்ரவுண்டு நான் உங்ககிட்ட சொன்னது தான், தமிழ் வழியில் ஸ்கூல் படிச்சிருக்கோம். அதே நேரத்தில் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பயோமேக்ஸு, சரிங்களா. பயோமேக்ஸ் குரூப் 1 தான் எடுத்திருந்தோம். ஆனால் தமிழ் வழியில் படிச்சிருந்தோம். பாட்டனிக்கு எங்களுக்கு கிளாஸில் சாரே வந்து போடலை, சரிங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஸ்கூலில். அதே டிகிரி வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர கல்வியில் தான் நம்ம படித்தோம், சரிங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் நம்மளால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் ஸோ நம்ம நிறையா நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குன்னு சொன்னாங்க. முதல் தினமணி நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ தினமணி நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக எப்படி ஐஏஎஸ் படிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கேள்வியில் இருக்கும்போது அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வந்து தினமணியில் எழுதிட்டு இருந்தாங்க. அதில் தான் வந்து நாளை நான் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது 2016 பிப்ரவரி சென்னைக்கு வர்றோம். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது சார் நம்ம இளம்பகவத் ஐயா ஐஏஎஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா அப்போது பீக்கில் இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பைரேஷனாக இருந்தாங்க. எனக்கு அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர், சரிங்களா. அவரோட வரலாறுலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அவரோட வரலாறை முன்னுதாரணமாக வச்சு தான் நான் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தினமணியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. ஸோ அதோட தொடர் கட்டுரையாக வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறாங்க. நாளை நான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலோட பின்புல வரலாற்றத்தோடு எழுதின அந்த ஒரு புத்தகம் நாளை நான் ஐஏஎஸ், சரிங்களா. ஸோ அதை எழுதினவர் சுபிக்குமரன் ஐயா தான், நம்மளோட ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன்.
அவர் எழுதினது தான். ஸோ அவர் தான் நாளை நான் ஐஏஎஸ்ன்னு எழுதினார். அந்த புத்தகம் அதை அந்த எழுதின தினமணியில் எழுதின ஒவ்வொருவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலையும் புக்காகவே போட்டிருந்தாரு. ஸோ அப்போது அதை பார்த்து ஒவ்வொரு பேப்பரையும் எழுதி கட் பண்ணி நாங்கள் பின் பண்ணிவிட்டு அதை எப்படி படிக்கிறதுன்றது அங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். இதில் என்னன்னா தமிழ் வழியில் எழுதினாங்க. ஸோ அந்த இளம்பவத் ஐஏஎஸ்ஆராக இருக்கட்டும், ஜெயசீலன் சார் ஐஏஎஸ்ஆராக இருக்கட்டும், எல்லாருமே தமிழ் வழியில் எழுதினாங்க. இவங்க தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தமிழ் பேக்ரவுண்டு, இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது. ஆனால் தமிழில் எழுதுறது எப்படி இங்கிலீஷ் தெரியாமல் பண்ணிட முடியுமான்ற ஒரு நம்பிக்கை அளிக்கிறதுக்கு ஆட்கள் யாருமே கிடையாது. எங்களுக்கு இருந்தது மட்டும் சீனியர் மட்டும் தான் இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஐயா சிவகுமாரன் ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எப்படி எழுதலாம், தமிழில் எழுதுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது. ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் எழுதி இன்டர்வியூ வரைக்கும் போனவர், சரிங்களா. ஸோ இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தன்னோட அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறவர். ரொம்ப அதனால் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி தமிழ் எழுதுறதுக்கான நுணுக்கங்கள்லாம் என்ன, ஒரு வார்த்தைகளை எங்கே தங்கிலீஷில் எழுதணும், எங்கே தமிழ் வார்த்தை எழுதணும், எங்கே ஆங்கில வார்த்தையை மாற்றி எழுதணுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுதல் தேவைப்படும், சரிங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேருந்து கிடச்சிது. நமக்கு வந்து ஜிஎஸ் பேப்பரில் முக்கியமாக பேப்பர் 1, 2, 3, 4ல் எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்ற மாதிரி கட்டுரைகளுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அந்த கட்டுரைகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தணும், பாடல்கள் எந்தெந்த இடத்துல எழுதணும், கவிதைகள் எந்த இடத்துல எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா அழகுபடுத்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு அட்ராக்டிவாக எப்படி மாற்றுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து ரெகுலராக காலையில் 7 மணி, அதாவது தினசரி 7 மணி வகுப்புகள்னு ஒரு வகுப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகுப்புகள் நம்ம அட்டன் பண்ணதுனால அந்த நுணுக்கங்கள் எல்லாமே கற்றுக்க முடிஞ்சுது. தமிழ் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம்பத்தில் சிலபஸ்னால் என்னன்னே தெரியாது. அப்போ பேப்பர் 1, பேப்பர் 2 சிலபஸ் கூட நீ யார் படித்தாலும் புரிஞ்சிடும். ஆனால் பேப்பர் 1 சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்கணும், அது ஒரு பார்த்திங்கன்னா பெரிய கடல் மாதிரி இருக்கும். பேப்பர் 1 சிலபஸ் தமிழ் ஆப்ஷனல் விருப்ப பாடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா தான் வந்து அதாவது தினசரி 7 மணி வகுப்புகள்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த வகுப்புகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லி தந்தார். எப்படி வந்து பாடப்பிரிவுகள் வந்து பிரிஞ்சு கிளைகளாக போகுது, இந்த கிளைகளில் எந்த கிளைகளில் அதிகமாக யூபிஎஸ்சியில் கேள்வி கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு புக்கு போட்டிருந்தாங்க அந்த டயத்தில், சரிங்களா. ஸோ சாரோட தமிழ் விருப்ப பாடம் புக்கு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2024 வரைக்கும் அப்டேட் ஆயிருந்துச்சு. ஆனால் நான் வாங்கும்போது அப்போ 2016 முதல் புக் வாங்கினேன் ஐயா கிட்ட, சரிங்களா. ஸோ 2016 உள்ள புக்கு இப்போ 2024 இது நிறையா பசங்க நம்ம இப்போ வச்சு படித்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் அவர்கிட்ட தான் முதல் வாங்குகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் 90% ஆஃப் தமிழ் விருப்ப பாடம் கேள்விகள் வந்து கேட்கப்படுறாங்கன்றது தெரிய வருது. அப்போ தமிழ் விருப்ப பாடத்தில் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐயா வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே வந்து அந்த ஒரு கொடுப்பார், அந்த அவர் டிக்டேட் பண்ணுவார். ஸோ அதை நாங்கள் எழுதும்போதும் அந்த வேகத்தில் எழுதுறதுனாலையும் அந்த எப்படி எழுதுறதுன்ற ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறுந்தொகை, புறநானூறு புத்தகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான உரைநடை. ஸோ குறுந்தொகை புத்தகமாக இருக்கட்டும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் புறநானூறு புத்தகமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொழி நடை எப்படி பயன்படுத்தணும், ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லணும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கணபூர்வமாக பேசுகிறத விட தெளிவாக புரிதலோடு பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா புத்தகங்கள் ரொம்ப பெரிய வழிகாட்டியாக இருந்துச்சு ஆரம்பத்தில் தமிழ் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு ஆரம்ப கால ஆட்டங்கள் இந்த ஒரு பேஸ், அது அடிப்படையை போட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த விதைத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயா சிவகுமாரன் ஐயா தான். அப்படி அதை நம்ம வந்து மறுக்க முடியாத உண்மை தான், சரிங்களா. அங்கேருந்து தான் நம்மளோட அந்த பயணத்தையே தொடங்கினது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்மளோட ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஃபேக்கல்ட்டி, அப்போ இன்டர்வியூ போனவங்க, யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனவங்களாக இருக்கட்டும், நமக்கு வந்து அது எப்படி படிக்கணுன்ற நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்களை மட்டும்தான் போடுவார் ஐயா அந்த அப்போ படிக்கும்போது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது அது நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் கிளியர் பண்ணிட்டு தானே சொல்கிறவங்க தானே நம்ம கேட்க முடியும், எல்லாரும் பற்றி சொல்கிறது கேட்க முடியாது. நீங்களே உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ அப்போது கிளியர் பண்ணிவிட்டு அந்த நுணுக்கங்கள் சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அப்போ ப்ரிலிம்ஸ் எப்படி கிராக் பண்ணுன்ற ஒரு ஐடியாவை கேதர் பண்ணோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கேள்விகள் நிறைய கேட்போம். அதுக்கான உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸஸில் கொடுத்தாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியில் கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் அண்ட் விருப்ப பாடத்துக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்முக தேர்வு. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசிடணும், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக இருக்கட்டும் ப்ரிலிம்ஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸ் நேர்முக தேர்வு இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். ஸோ இதுக்கு இடையில ஜேர்னி, அதாவது ப்ரிலிம்ஸ் படிக்கிறோம், மெயின்ஸ் படிக்கிறோம், ஓகே. நேர்முக தேர்வு இன்றைக்கி தான் நம்ம வந்து இப்போ இந்த லாஸ்ட்டு டிசம்பருக்கு மேலே தான் கற்றுக்க ஆரம்பித்தோம், சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம இடைப்பட்ட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வரும். சரிங்களா? நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா தோல்விகள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதுக்கு போய் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் நமக்கு போகிற பாதை சரிதானா அப்படின்ற ஒரு கேள்விகள் அடிக்கடி வரும். ஸோ தவ வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ பெரிய விழாக்களில் பங்கேற்க முடியாது. ஃபேமிலியிலேருந்து பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி எமோஷனல் பிரச்சனை, அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இந்த இதில் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த டயத்தில். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா கிட்ட அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் நிற்போம். சரிங்களா? ஐயா சிவகுமரன் ஐயா கிட்ட வந்து அப்பப்போ போயிட்டு எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது அந்த நுணுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினருக்கும் மென்டாருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரெயினருன்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையானது மட்டும்தான் சொல்லி தருவாங்க. மென்டாருன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேவையான ஸ்பெசிஃபிக்காக இல்லாத மட்டும் இல்லாமல், துறை சார்ந்தது மட்டும் இல்லாமல், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சேர்த்து என்னென்ன தேவையான விஷயங்களையும் எல்லாத்தையுமே மொத்தமாக கொடுக்குறதா மென்டாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட இங்கே வந்து நான் ஐயாவை ட்ரெயினர்னு சொல்ல மாட்டேன், ஐயாவை மென்டார்னு சொல்லுவேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா விஷயங்களுக்காகவும் நான் சொன்ன அந்த சமூகத்தில் அந்த மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் ஐயா சொன்னார். அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் அப்படின்னா கொஞ்சம் மனசிதறல்கள்லாம் அதிகமாக ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணார். ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் நிறையா பெற்றிருக்கோம். அப்புறம் மன வருத்தம், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன்ஸ் இங்கேருந்தே பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் நம்ம கிராமத்துலேருந்து வந்ததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூச்ச சுபாவம் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஒரு விஷயத்தை எப்படி போய் கேட்குறது, ஒரு விஷயத்தை போய் எப்படி அணுகிறதுன்றதே தெரியாது. ஸோ அந்த விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயா வந்து என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து ஸோ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கூச்ச சுபாவங்கள் குறித்து நமக்குள்ளே இருக்கிற அந்த தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு வர்றாங்க. வெளியில் எடுத்து வந்து நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படிப்பு சம்மந்தத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை சம்மந்தமான ஒரு மென்டாராக எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நேர்முகத் தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. நேர்முகத் தேர்வு நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம், நம்ம கிராமப்புற மாணவர்கள்ன்றபோது தயக்கம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். தயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கு குறைச்சி விட்டுரும். நம்மளோட தயக்கம் வந்து பார்த்திங்கனாலோ, ஏன்னா நம்ம பேசுகிற விதமே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஃப்ளோவில் போகிறோமா அப்படின்றதே தெரியாது. தப்பாக பேச ஆரம்பிச்சிடும். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ் காரணத்தினால. ஸோ இந்த இடத்த எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதுக்கு ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கிளாஸஸ் எடுத்தார். எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசணும், ஸோ என்ன விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, எப்படி வந்து நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி ஷூ போடணும், எப்படி ஷூ போடக்கூடாது, ஸோ எப்படி ஷூ பாலிஷ் பண்ணணும், எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹேரை ட்ரிம் பண்ணணும், எந்த இடத்துல சேவ் பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக சேவ் பண்ணணும், எப்படி ஷார்ப் லுக் கொடுக்குறது, பார்க்குறதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப் மைண்ட் செட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது, இந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஐயா சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ எங்களை நடக்க வச்சே எங்களை வேடிக்கை பார்த்தாரு, எப்படிலாம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோட் எப்படி போடுறது, கோட்டோட மேனஸ் என்ன, மேனஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது மிகப்பெரிய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மேனஸ், ஸோ எல்லாருக்கும் அந்த மேனஸ் வந்து தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா எல்லாருன்னா கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் எப்படி மேனஸ் பற்றிலாம் தெரியும், ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தானே தெரியும். காலேஜ்லாம் போனால் தானே நமக்கு ட்ரெஸ்ஸவே பண்ணுவோம். ஸ்கூல் வரைக்குமே ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது நான் படித்ததுக்கு. காலேஜ் போனால் தான் பண்ண முடியும். ஸோ அது அந்த பிரச்சனை இருக்கும்போது பண்ணவே தெரியாத போது இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்றது பெரிய ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்கும். இந்த விஷயத்துலையும் ஐயா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். நேர்முகத் தேர்வுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரியான நான் வெர்பல் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயங்களும் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. வெர்பல் பர்சனாலிட்டி ஒரு சைடாக இருக்கட்டும், நான் வெர்பல் கேரக்டர்ஸை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு. ஒவ்வொரு இன்ச்சாக சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் பயோடேட்டா அல்லது டேஃப்னு சொல்லுவோம். டேஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது டேஃப். ஸோ அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து எதிர்பார்க்கப்படுது. எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்ததுனால பிஸ்னஸ் தொடர்பான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன்ஸ் துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கரண்ட்டாக குரூப் 2 சர்வீஸில் ஒர்க் பண்ணுறேன்.
ஸோ அதனால் குரூப் 2 தொடர்பான கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்போது ஒரு பயோடேட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பயோடேட்டாவில் என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை பற்றி கேள்விகள் கேட்பாங்கன்றது ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டது. அப்போ இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கஸ்டமைஸ்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் நமக்கு தேவைப்படுது. ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு நுணுக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கஸ்டமைஸ்டாக விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர்னா என்ன, ஊரில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேள்விகள் அவர் ஓன் கொஸ்டினாக இல்லாமல் அவரோட ஓன் கொஸ்டினும் கலந்து, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் சார் வந்து ரொம்ப 10 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர் அனுபவம் இருக்கிறதுனால இந்த கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு டார்கெட் பண்ணி அந்த விஷயங்களை 15 வருஷம் சரிங்களா. ஸோ 15 வருஷத்தோட அந்த எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்கன்றதை டார்கெட் பண்ணி அதை நம்ம படிக்க வைப்பார். ஸோ அதை படிக்க வைக்கும்போது அதுவும் இல்லாமல் எல்லா கொஸ்டினுக்கும் ராவாக பதில் சொல்லிட முடியாது, டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ டிப்ளமேட்டிக்காக எப்படி பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஐயா நிறையா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்பார். நான் சொல்கிறதுலாம் ரொம்ப ரா ஆன்சராக இருக்கும். ஸோ ரா ஆன்சராக இல்லாமல் அதுக்கு எப்படி வந்து டிப்ளமேட்டிக்காக ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து நான் ஒர்க் பண்ணதை விட அதிகமாக ஐயா ஒர்க் பண்ணாருன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா பகல் இரவு இது 2 வேலையும் பார்த்துட்டு காலையில் 7 மணிக்கு ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் அப்படின்னு செஷனாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. எப்படின்னா கேள்விகள் கேட்பார், நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம், அந்த பதிலை கரெக்ட் பண்ணுவார், திருப்பி பதில் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ப்ரிப்ரேஷன் இருந்துச்சு நேர்முகத் தேர்வை பொறுத்த வரைக்கும். நேர்முகத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட உழைப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மட்டும் இல்லாமல் கடைசியில் என்னோடய நேர்முகத் தேர்வு உள்ள ஆஃபீஸில் ஃபோனை போய் கொடுத்து சரண்டர் பண்ணுறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, தைரியமாக இருக்குன்ற ஒரு ஊக்கம் கொடுத்து மோட்டிவேஷன்ஸும் பண்ணார். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எமோஷ்னலாகவும் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாகவும் எங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்தினார். ஸோ எங்களுக்கு கண்டென்ட் வைஸாகவும் சைக்காலஜிக்கல் வைஸாகவும் ஃபிசிக்கலாகவும் எப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணப்பட்டது. ஸோ எங்களுக்கு இந்த நேர்முகத் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக செந்தில் வேலவன் சார் ஐஆர்எஸ் சார், அப்புறம் பொன்னையா சார் ஐஏஎஸ் சார், பொன்னையா ஐஏஎஸ் சார், அப்புறம் சார் பாலமுருகன் சார் ஐஆர்எஸ் சார், அப்புறம் ராஜேந்திர சோழன் சார் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் சரிங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு இதெல்லாம் ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் கொண்டு வந்து அவங்களோட அனுபவங்களை சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பயங்களை போக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு அந்த நாலேஜும் அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம பெற முடியாது. ஸோ அவங்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறதுனால ஐயாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சார்கள் எல்லாமே எப்படி படிக்கணுன்றதை சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையாக வச்சுட்டு நேர்முகத் தேர்வு எதிர்கொண்டோம். ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி வந்து நிற்க முடிஞ்சுது சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெற்றியில் நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் ஒரு படிப்பு கல்வி ஒரு நாலேஜுக்கு நாலேஜாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்ட்ராட்டஜியாகவும் என்னோடய கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனலுக்கு உதவியாகவும் வந்து பார்த்திங்கன்னா போதான எல்லா வகையான உதவிகளும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ ஐயா சிபுகுமரன் ஐயாவுக்கும் மிக்க நன்றி இந்த விஷயத்துக்கு, அந்த ஆர்வம் மைய அகாடமிக்கும் மிக்க நன்றி. இது எங்களுக்கு என்னோடய படிப்புக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்யூ.